ஃபைனலி கோல்பர்க் ரிட்டர்ன் வந்துட்டார் ரால, அதுவும் ஃபுல் அக்ரஷனோட. கந்தர் வந்து அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஜே உசோ பத்தி பேசினாரு. ஜே உசோ வந்து ஒரு நாள் தான் பெட்டர் மேனா இருந்தா என்னோட, அது ரெசல்மேனியால, ஆனா எப்பவுமே நான் தான் பெட்டர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் செத்ரான்ஸ் பத்தி பேசினாரு. எப்படின்னா செத்ரான்ஸ் வந்து பேக் ஸ்டேஜ்ல குந்தருக்கு வார்னிங் கொடுத்தாருல, அதை பத்தி சொன்னாரு. அப்புறம் குந்தர் என்ன சொன்னாரா, நான் இங்கேதான் இருக்கேன் வந்து ஏதாவது பண்ணுன்னு சொன்னாரு. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கோல்பர்க் ரிட்டர்ன். குந்தர் ஷாக் ஆயிட்டாரு. நம்ம எல்லாத்துலயும் கோல்பர்க் வர போறனால குந்தர் ஷாக்கா இருந்தாரு. கோல்பர்க் வந்தோடனே கிரௌடு பூரா கோல்பர்க் சேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோல்பர்க் சொன்னாரு, நான் எதுவும் சொல்ல போறது இல்ல, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறேன், நான் உனக்காக செலிப்ரேட் பண்ணி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு கோல்பர்க். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, கோல்பர்க் என்ன சொன்னாருன்னா, நீ கொஞ்சம் மாசம் முன்னாடி என் ஃபேமிலிக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்ட. அவர் எதை மீன் பண்றாருன்னா, அந்த அட்லாண்டால வச்சிருந்தாங்களே பேட் பிளட்டா, அந்த பேப்பர்ல கந்தர் வந்து கோல்பர்க் அசிங்கப்படுத்திட்டால, அதை பத்தி சொன்னாரு. அப்புறம் கோல்பர்க் என்ன சொன்னார், நீ ஸ்டார்ட் பண்ணி வச்ச அட்லாண்டால, நான் முடிக்க போறது அட்லாண்டால. உங்களுக்கு யாரும் தெரியலன்னா கோல்பர்க்கோட ஹோம் டவுன் வந்து அட்லாண்டா. அப்புறம் கோல்பர்க் சேலஞ்ச் பண்ணிட்டாரு கந்தருக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல ஃபார் த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ரூமர்ஸ் படி என்னன்னா கோல்பர்க்கோட கடைசி மேட்ச், அதனால கோல்பர்க்கோட லெஜெண்டரி மேட்ச் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, கோல்பர்க் வந்தது இல்ல பிடிக்கலையா. ஒரு சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.